ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். வீட்டிலையே முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில். இது முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருளும் கூட. நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா முடி கொட்டுறது கம்மியாயிட்டு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். தேவையான பொருள்: நெல்லிக்காய் 2 எடுத்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய். செம்பருத்திப்பூ ஒரு 10, கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு, ஆவாரம்பூ ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, செம்பருத்தி இலை ஒரு 20 இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு, கருஞ்சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது நான் கத்தாழையோட ஜெல்லில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வேர்லேருந்தே நல்லா கருப்பாக திக்காக வளர்கிறதுக்கு இந்த பொருள் யூஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு விதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் சின்ன பொருளெலாம் அடியில் போட்டு அரைக்கும்போது நல்லாவே அரைப்படும். கிராம்பு, கருஞ்சீரகம், ஆவாரம்பூ எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது. கொஞ்சம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க கிடச்சிதுன்னா. இது எல்லாத்தையுமே ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது அப்படியே போட்டு அரைச்சிடாமல் நம்ம காய் சீவரத்தில் திருக்கி சேர்த்தோம் அப்படின்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லாவே இறங்கிடும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. இது கூட செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையை போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை இது கூட சேர்த்து நம்ம அரைக்க வேணாம். நம்ம எண்ணெயில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நீங்கள் முழுசாக சேர்க்காமல் எப்பயுமே ஊற வச்சுக்கோங்க முன்னாடி நாள் நைட்டு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அரைச்சதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஊற வச்ச வெந்தயம், திருகின பெரிய நெல்லிக்காயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கத்தாழையை அடிப்பகுதி சைடில் இருக்கிற முள் பகுதியெல்லாம் வெட்டிட்டு இதில் எல்லோ கலரில் ஜெல் மாதிரி வரும். அதை தண்ணியில் அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முடி ஹீட்னாலே அதிக பேத்துக்கு கொட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம கத்தாழை சேர்க்கும்போது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதும் இல்லாமல் முடி உதிர்வை கட்டாயம் கம்மி பண்ணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் நான் சேர்த்துறேன். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது கூட நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மெயினாக தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்தாவே போதும். இப்போ இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடேற ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறி எண்ணெயில் ஃபுல்லாக எசன்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். அந்த பொருளில் இருக்கிற கலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். கத்தாழை நம்ம போட்ட இலை எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு எண்ணெயில் நல்லா டார்க் க்ரீனாக எண்ணெய் மாற ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசமாக இருக்கும், நல்ல ஒரு மூலிகை வாசம் கிடைக்கும். இப்போ எண்ணெயில் ஃபுல்லாக அதோட எசன்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். நல்லா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா மொறுன்னு பார்க்கும்போதே நல்லா எண்ணெய் தனியாக அந்த தண்ணி பதம் இல்லாத மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு இலையை நீங்கள் எடுத்து அமைக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈரப்பதமாக இல்லாமல் நல்லாவே காஞ்ச ஒரு பதம் இருக்கும். ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கசடு ஃபுல்லாக அடியில் தங்கிட்டு மேலே எண்ணெய் தனியாக இந்த மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஒரு இந்த மாதிரி வெள்ளை துணியிலையோ இல்லை இந்த மாதிரி வடிகட்டிலையோ நீங்கள் வடிச்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக அந்த கசடு தனியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கசடு அடியில் தங்கிடும். நீங்கள் எண்ணெயை மறுபடியும் வடிச்சிக்கலாம். பெஸ்ட்டு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை தடவும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி உதிர்வு கட்டாயம் கம்மி பண்ணும். முடி வளர்ச்சி அதிகப்படுத்தும். முடி உதிர்வே இருக்காது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.